நாம் கண்ணால் பார்க்க முடியாத ஈமான் கொண்டுள்ள ஒரு ஆட்சி விசாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சி, அதனுடைய எல்லை, அதனுடைய முறைமைகள், அதனுடைய தன்மைகள், அவை அனைத்தும் ஆச்சரியமான விதத்திலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையும் பூமியையும் அதற்குள்ளால் உள்ளவைகளையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த சராசரங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதை குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய இடங்களில் பேசுகிறான். லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகள், அவைகளை அல்லாஹ் ஆட்சி நடாத்தி கொண்டிருக்கிறான். லஹு மகாலிதுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்துடைய பூமியுடைய சாவிகள், திறவுகோல்கள் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்துடைய பூமியுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் அது அல்லாஹ்வுக்குரியது. நாம் கண்ணால் பார்க்கக்கூடியவைகளும் தான், நம்முடைய கண்ணுக்கு புலப்படாதவைகளும் தான். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப். மறைவானவற்றின் திறவுகோல்கள் அது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனை அறிய முடியாது. வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். அல்லாஹ் தரையில் உள்ளவைகளையும் கடலில் உள்ளவைகளையும் அல்லாஹ் அறிந்தே இருக்கிறான். அவனுடைய ஆட்சி எந்த அளவுக்கு நுணுக்கமானது, துல்லியமானது என்றால் வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு காய்ந்த இலை பூமிக்கு விழுகிறது என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதனை அறிந்தே தவிர அது விழுவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விசாலமான ஆட்சிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களையும் ஆட்சி செய்கிறான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ். மனிதர்களுடைய ஆட்சியாளன் அல்லாஹ் நம்முடைய கண்ணுக்கு விளங்காத ஜின்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஜின்களுடைய ஆட்சியும் இருக்கிறது. அல்லாஹ் மலக்குமார்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த சராசரங்களிலே ரப்புடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலக்கூத்துஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஆட்சியும் வித்தியாசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய எண்ணங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஒன்றை முடிவு செய்யாமல் நமக்கு அதை பற்றி நினைக்கவே முடியாது, எண்ணவே முடியாது. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் உங்களால் நாடவே முடியாது, நியத்து செய்யவே முடியாது, உள்ளத்தில் நினைக்கவே முடியாது. எங்களுடைய எண்ணங்களையும் அல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தனக்குள் வைத்து திரட்டி கொண்டிருக்கிறான். உள்ளங்களுடைய ஆட்சியாளனாக இருக்கிறான். அதனால்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வனுகல்லிபு அஃஇததஹும் வ அப்சாரஹும். அவர்களுடைய கண்கள் மேல் கீழாக போகிறது, அதை நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். மேலே பரட்டுகிறோம், கீழாக பரட்டுகிறோம். அஃஇததஹும் அவர்களுடைய உள்ளங்களையும் பரட்டி கொண்டிருப்போம். ரப்புடைய ஆட்சி அது ஒரு விசாலமான ஆட்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லா விதமான முறைகளிலும் ஆட்சி நடாத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு நினைத்து இன்னொரு மனிதனுக்கு லாபம் கொடுக்கவும் முடியாது, நஷ்டம் கொடுக்கவும் முடியாது. ஒரு மனிதனுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தவும் முடியாது, பிரயோஜனம் ஏற்படுத்தவும் முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், ஹதீஸ் குதுசி. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனே சொல்கிறான், அனல்லாஹ் மாலிகுல் முலூக். நான் அல்லாஹ்வாக இருக்கிறேன், எல்லா உலக ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளராக இருக்கிறேன். குலூபுல் முலூகி ஃபீ யதி. உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய உள்ளம் என்னுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். அனுதினம் தூங்குவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை சுன்னத்தாக்கினார்கள். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். அல்லாஹ்வுடைய கைவசம் அவன் ஆட்சியை வைத்திருக்கிறான், ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை வைத்திருக்கிறான். இன்னல் இபாதி இதா அதாஊனி ஹவல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஹ்மதி வர்ரஃபா. அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களேயானால்
அவர்களை ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றிய இரக்கத்தை நான் போட்டு விடுவேன். அவர்களுடைய உள்ளம் எனக்குள் இருக்கிறது, என்னுடைய பிடிக்குள் இருக்கிறது. அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்கிறார்கள், கட்டளைகளை விடுகிறார்கள், தடுத்தவைகளை மேற்கொள்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் அந்த மக்களை வேதனை செய்ய வேண்டும், மக்களுடன் கோபமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நான் போடுகிறேன். அதற்கு பின்னால் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் மக்களுடன் மோசமாக நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய ஆட்சி அதிகாரம் அது விசாலமானது. அல்ல உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் எடுக்கிறான், இது அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். இன்னல் அர்தலில்லாஹ் பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யூரிஜுஹா மை யஷாஉ மின் இபாதி அவனுடைய அடியார்கள் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அனந்தரமாக கொடுக்குகிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேச சொன்னான். ஓல் நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க், யா அல்லாஹ் நீ தான் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய், அத்துணை ஆட்சிகளும் உனக்கு சொந்தமானது. துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடத்து ஆட்சியை பறிப்பாய். இது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய முடிவிலே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நம்முடைய ஆழமான அகீதா கொள்கை என்னவென்றால், உலகத்திலே ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு அல்ல, அவனுக்கு அவன் லாபம் கொடுத்துக் கொள்ளவும் முடியாது, நஷ்டம் விளைவித்துக் கொள்ளவும் முடியாது. அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பின்னணி மிக்கவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எவ்வளவு உறுதியான செய்தி என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவனுடைய அடியார்களில் மிகச் சிறந்த அடியார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், "குல் நபியே சொல்லுவீராக, லா அம்லிகு லினஃப்ஸி தர்ரா வலா நஃபஅன் இல்லா மா ஷா அல்லாஹ், நான் எனக்கென்று ஒரு லாபத்தையோ நஷ்டத்தையோ சொந்தமாக உருவாக்கி கொள்ள முடியாது." நபிக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நெருங்கிய அடியாருக்கு அல்லாஹ் சொல்கிறான், லா அம்லிகு லினஃப்ஸி தர்ரா வலா நஃபஅன் இல்லா மா ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடும் வரை எனக்கு ஒரு லாபத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் முடியாது, நஷ்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும் முடியாது. உலகத்திலே யாராலும் யாருக்கும் நஷ்டம் நடப்பதும் இல்லை, லாபம் நடப்பதும் இல்லை, அல்லாஹ்வுடைய முடிவிலே இல்லை என்றார். இது எந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஒவ்வொரு சிறு குழந்தைகளுடைய உள்ளத்திலேயும் பதியப்பட வேண்டியது என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் 7 வயதில் இருக்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறார்கள், மகனே முழு உலகமும் ஒன்று சேர்கிறார்கள், உனக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அதனை எழுதியில்லை என்றால் அவர்களால் உனக்கு ஏற்படுத்த முடியாது. ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள், அல்லாஹ் அதனை முடிவு செய்து இல்லாவிட்டால் அவர்களால் ஒரு நஷ்டத்தையும் உனக்கு ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஆழமான அந்த அகீதாவை சுமந்தவர்களாகத்தான் நாம் நாளைய தினம் நம்முடைய அந்த வாக்குரிமையை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய இந்த ஈமானை விட்டுக் கொடுக்காமல், நம்முடைய உள்ளத்தால், நீயத்தால், பேச்சால், நம்முடைய கலந்துரையாடல்களால், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இவர்களை பயன்படுத்துவதால் ஒரு காலமும் ஈமானை இழக்கக்கூடியவர்களாக அல்ல, ஈமானை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்தவர்களாக நாளைய தினம் நம்முடைய வாக்குரிமையை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். மார்க்கம் நமக்கு சில விடயங்களில் அழகாக வழிகாட்டி இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஆகுமான செயலை செய்ய நினைக்கிறான், அதனுடைய பின்விளைவு தெரியாது. அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், ஒரு பிரயாணமாக இருக்கலாம், ஒரு நிக்காஹாக இருக்கலாம், ஒரு நூலை அவன் கோர்வை செய்ய போகிறான். அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆகுமான காரியமாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி பின் விளைவு தெரியாமல் அதில் ஈடுபடக்கூடிய நமக்கு அழகாக வழிகாட்டினார்கள். ஸலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாராவுடைய தொழுகையின் மூலம். இஸ்திகாரா என்பது பின் விளைவு தெரியாத ஆகுமான விஷயத்திலே நாங்கள் ஈடுபடும் பொழுது அந்த விடயத்திலே அல்லாஹ்வுடன் நலவை கேட்கக்கூடிய
ஒரு ஆச்சரியமான ஒரு தொழுகை தான் ஸலாத்துல் இஸ்திகாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், புகாரி ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த தொழுகையை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவனத்துடன் போதித்தார்கள் என்றால், கமா யுஅல்லிமுன ஸூரத மினல் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூராவை நமக்கு எந்த அளவுக்கு கவனத்துடன் முக்கியத்துவத்துடன் சொல்லித் தருவார்களோ அதே போல ஸலாத்துல் இஸ்திகாராவையும் அதனுடைய துஆவையும் நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சொன்னார்கள், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ர், உங்களில் ஒருவர் ஒரு ஆகுமான செயலை செய்ய விரும்பும் பொழுது, பின்விளைவு தெரியாது, திருமணம் முடிக்க போகிறோம், பின்விளைவு தெரியாது, வியாபாரம் செய்ய போகிறோம், பின்விளைவு தெரியாது, ஒரு சொத்தை வாங்க போகிறோம், பின்விளைவு தெரியாது, ஒரு மனிதன் ஒரு ஆகுமான ஒன்றில் ஈடுபட போகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரக்அத்தைன் மின் கைரி ஃபரீதா, ஃபர்து அல்லாத 2 ரக்அத்தை அவர் தொழுது கொள்ளட்டும். இஸ்திகாராவுடைய நியத்து வைத்து 2 ரக்அத் தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தொழுகைக்கு உள்ளாலேயும் இந்த துஆவை ஓதலாம். தொழுகைக்குள்ளால் ஓதுவதாக இருந்தால் சுஜூதிலும் ஓதலாம், அல்லது அத்தஹியாத்தை ஓதி முடித்து சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் ஓதலாம். அப்படி இல்லை என்றால் சலாம் கொடுத்ததன் பின்னாலும் கையேந்தி துஆ செய்யலாம். ஆச்சரியமான ஒரு துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். யா அல்லாஹ், நலவை உன்னிடத்திலே கேட்கிறேன். நான் செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய விஷயத்தில் பின்விளைவு அது எனக்கு தெரியாது, நலவை அதிலே கேட்கிறேன். அதிலே உன்னுடைய சக்தியை நான் கேட்கிறேன். யா அல்லாஹ், வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உன்னுடைய ரஹ்மத்தை நான் அந்த விஷயத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஏன்? فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. யா அல்லாஹ், நீ மறைவானவற்றை அறிந்தவன், நான் அறியாதவன். நீ சக்தி உள்ளவன், நான் சக்தி இல்லாதவன். நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய். அதனால் அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன் ஹாதல் அம்ர் ഖൈറുൻ லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்து அம்ரி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி. நான் ஈடுபடக்கூடிய இந்த காரியம், நான் தெரிவு செய்த இந்த காரியம் யா அல்லாஹ் துனியாவிலேயும் ஆகிராவிலேயும் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அதனை எனக்கு லேசாக்கி தந்தருவாயாக, நிறைவேற்றி வைப்பாயாக யா அல்லாஹ். வ இன் குன்த தஅலம் அன் ஹாதல் அம்ர் ஷர்ருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்து அம்ரி, நான் ஈடுபடக்கூடிய தெரிவு செய்த இந்த விடயம் எனக்கு துனியாவிலேயும் ஆகிராவிலேயும் என்னுடைய தீனுக்கும் பாதகம் இருக்கும் என்று இருந்தால் யா அல்லாஹ், அதனை நீ அறிந்திருந்தால் ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வக்துர் லில் கைர ஹைஸு கான் சும்ம ரப்பினி பிஹி. நபி அவர்கள் சொன்னார்கள், இது பாதகமாக இருந்தால் அதை விட்டு என்னை திருப்பி விடு, என்னை விட்டும் அதை திருப்பி விடு. எது நலவோ அது எங்கிருந்தாலும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து அதில் திருப்தியையும் உண்டு பண்ணிவிடு யா அல்லாஹ் என்று துஆ செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக பெரிய ஒரு காரியம். அதனால் இஸ்திகாரா செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு நம்முடைய அந்த வாக்குரிமைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த நாட்டிலே மிக முக்கியமான ஒரு தருணத்திலே இருக்கிறோம். முஸ்லிம் உம்மா என்ற அடிப்படையில் நாம் இந்த இடத்திலே முஸ்லிம்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, நம்முடைய சமூக ஒற்றுமை அது பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக ஒற்றுமை அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஒற்றுமை என்பது ஒரு சமூகத்துடைய ஆக பெரிய பலம். ஒற்றுமை அது சிவந்து போய்விட்டால், இல்லாமல் ஆகிவிட்டால், உள்ளங்களால் பிளவு கொண்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் உம்மா இந்த உலகத்திலே சீரழிய வேண்டி வரும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ இஸ்லாமிய ஹிலாஃபத் இருந்த காலத்தில் எதையும் சாதிக்கலாம் என்ற அந்த இஸ்லாமிய ஹிலாஃபத் இருந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய அந்த பிரிவு ஒற்றுமை இல்லாமல் நடந்தது. அவர்கள் உரிமைகளை அல்ல, நாடுகளை எல்லாம் பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, சரித்திரம் இருக்கிறது. அதே நேரத்தில் சில கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு கீழால் வாழ்ந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய அந்த ஒற்றுமை, விட்டு கொடுக்காத்தன்மை, அவர்களுக்கு மத்தியில் உள்ள பரஸ்பரம், அவர்களுடைய அன்பு காட்டிக் கொடுக்காத தன்மையின் மூலமாக அவர்கள் பல ஆச்சரியமான உண்மைகளையும் அடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இலங்கையின் சரித்திரத்திலும் கூட நாம் சற்று திரும்பி பார்த்தால் இலங்கை சரித்திரத்தில் சில காலங்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய பார்லிமெண்ட் மெம்பர்களை பார்த்தால் சரியான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள்.
சில கிராமங்கள் ஊர்களை பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் இருந்தார்கள், குடும்பங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஒற்றுமை பல உரிமைகளை இன்று வரைக்கும் நமக்கு அழகான முறையில் தந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஒற்றுமை அல்லாஹ் எண்ணிக்கையை பார்க்க மாட்டான், அல்லாஹ் ஒற்றுமையை பார்க்கிறான். ஒற்றுமையின் மூலம் அவர்கள் சாதித்து காட்டினார்கள். அதே நம்முடைய இலங்கை முஸ்லிம்களை திரும்பி பார்த்தால் சில கட்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள், இருந்ததை விட எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருந்தார்கள். ஊர்களில் செழிப்பாக வாழ்ந்தார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் பணத்தையும் கொடுத்தான், ஊர்ல அல்லாஹ் பெயர்ப்புகளையும் கொடுத்தான். அந்நிய மக்கள் கூட அவர்களிடத்திலே வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்த்துக் கொள்ளும் அளவுக்கு ஆளுமையையும் அல்லாஹ் கொடுத்து இருந்தான். ஆனால் முஸ்லிம்கள் பிரிந்தார்கள், உள்ளத்தால் வேறுபட்டார்கள். அவர்கள் சாதித்தது ஒரு பக்கம், இருந்தவைகளை எல்லாம் பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் முஸ்லிம்களுக்கான மிக முக்கியமான பலம் என்னவென்றால் அது நமக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வலா தனாஸஉ வலா தனாஸஉ, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சர்ச்சை செய்து கொள்ளாதீர்கள், ஃபதஃப்ஷலு, தோத்து போய்விடுவீர்கள், வதஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் குன்றிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பலமே, முஸ்லிம்களின் பலமே அது ஒற்றுமையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்த பொழுது மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு இந்த ஹிஜாஸ் மாநிலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மக்காவிலும் மதீனாவிலும் சிலை வணக்கத்தை இதற்கு பின்னால் அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். ஷைத்தான் அவன் முயற்சி செய்து நம்பிக்கை இழந்து விட்டான். சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ மின் அய்யஅபுதஹுல் அரப் ஃபீ ஜஸீரத்தில் அரப், சொன்னார்கள் அய்யஅபுதஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அரபு தீப கட்டத்துக்கு உள்ளால் யாரும் சிலை வணங்குவது அதை ஷைத்தான் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான், அதற்கான முயற்சியை செய்ய மாட்டான். ஆனால் வலாக்கின் ஃபி தஹ்ரீஷி பைனஹும், சொன்னார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்குள் பிளவுபடுத்தும் விடயத்தில் அவன் நம்பிக்கை இழந்து விடவில்லை, அவன் அதை செய்து கொண்டே இருப்பான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஸ்லாமிய உம்மா உருவாகுவதற்கு, உலகத்திலே இஸ்லாமிய சமூகம் உருவாகுவதற்கு, மேம்படுவதற்கு, அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அவர்களிடம் எது தேவை என்றால் முக்கியமாக அவர்களிடத்திலே அந்த இணைப்பு, அந்த பிணைப்பு, அந்த ஒற்றுமை தேவை என்பதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததும் மதீனாவிலே இந்த வேறுபாடு, இந்த மாறுபாடு, இந்த கருத்து முரண்பாடு இது இருக்கக்கூடாது என்பதற்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர்களுடன் மதீனாவிலே இருக்கக்கூடியவர்களை ஒரு சகோதரத்துவ உடன்படிக்கையின் மூலம் இரத்த பந்தங்களை போன்ற ஒரு உறவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்படி இல்லை என்றால் வந்தான் வருத்தான் என்ற ஒரு வாதம் பின்னால் உருவாகும், வகுப்பு வாதம் உருவாகும், நிறவாதம் உருவாகும், கட்சிவாதம் உருவாகும், இயக்கவாதம் உருவாகும், குலவாதம் உருவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவாக்கியும் கூட சில போது அந்த ஷைத்தானுடைய முயற்சி சில இடங்களில் வெளிப்பட்டதை ரசூலுல்லாஹ் அவர்கள் பார்த்தார்கள். அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தர்க்கித்துக் கொள்ளக்கூடிய சில நிலைகளை பார்த்தார்கள். புகாரி ஷரீஃபில் ரிவாயத் இருக்கிறது. அதை கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஊஹா, இந்த வாதத்தை விட்டு விடுங்கள், குலவாதம், வகுப்புவாதம், இது எதற்காக வேண்டி, இதனை விட்டு விடுங்கள், ஃபஇன்னஹா ஹபீஸா, இது நஜீஸ் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் அல்லது ஒன்றை சிந்தனை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சுதந்திரங்களை எல்லாம் வைத்து உம்மத்தை கூறு போடுவார்களோ, உம்மத்தை பிளவுபடுத்துவார்களோ, அவர்களுடைய முடிவுகள் கூட நல்ல முடிவாக இருக்காது. அவர்கள் இஸ்லாத்தை இருப்பதற்கே தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். ரிவாயத் இருக்கிறது, பைஹகியுடைய அபூ நுஐமுடைய ரிவாயத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதனை சரியான முறையில் வழிநடத்தினார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு செல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்து விட்டார்கள். யாரோ ஒரு மனிதருக்காக ரசூலுல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள்.
கருத்த சஹாபி, அடிமையாக இருந்தவர், சிறியவர், சமூகத்தில் அவருக்கு பேர் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதற்காக பெரும் பெரும் சஹாபாக்களை தன்னுடன் பல நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்து வைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து சில மனிதர்கள் பேசிவிட்டார்கள். இவருக்காக வேண்டியா, இந்த அடிமையாக இருந்த உஸாமாவாக்காக வேண்டியா எங்களை ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுத்தினார்கள்? இந்த நிறவாதம், குலவாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. இதனுடைய விபரீதம் என்ன ஆகிவிட்டது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் யாரெல்லாம் அப்படி பேசினார்களோ, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் தான் முர்த்தத்துகளாக மாறிவிட்டார்கள். முர்த்தத்துகளாக மாறிவிட்டார்கள். இது சாதாரண விடயம் அல்ல. மதீனாவிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் புகாரி ஷரீஃபிலே நீண்ட ரிவாயத் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஆட்சியில் அமர்த்துவதா அல்லது வேறொரு ஆட்சியிலே அமர்த்துவதா பெரிய பிரச்சனை. கருத்து சுதந்திரம் இருக்கிறது. தான் விரும்பக்கூடிய ஒன்றை தான் தெரிவு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. அது யாருக்கும் தலையீடு செய்ய முடியாது. அது ஒரு உரிமை மனிதனுக்குரிய. ஹஜ்ரத் அபூபக்கரா இன்னொருவரா என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் தவறாக ஒன்றை பேசிவிட்டால், இஸ்லாமிய சமூகத்தை இரண்டாக கூறு போடக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிவிட்டார். மின்னா அமீரும் வமின்கும் அமீர், எங்களில் ஒரு அமீர் இருக்கட்டும் உங்களில் ஒரு அமீர் இருக்கட்டும் என்பதாக தலைமைத்துவத்தை இரண்டாக பிரிக்க முயற்சி செய்தார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய மௌத்தை எப்படி ஆக்கினார் என்றால், ஜின்களின் மூலமாக தாக்கப்பட்டு அவர் வஃபாத்தானார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் மிகவுமே கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், இந்த இஸ்லாமிய உம்மத் கடந்த 2-3 வருடங்களில் ஏதோ ஒரு வகையில் பிளவுபட்டவனுடைய விளைவு நம்முடைய வாலிபர்கள் இன்னும் சிறை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் புனர்வாழ்வு மையங்களில் இருக்கிறார்கள். குற்றம் செய்தவர்கள் அல்ல, குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த நாட்டு சட்டத்தை ஷரீஅத்துடைய பார்வையில் மதித்து நடத்தக்கூடியவர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அநியாயமாக காட்டிக் கொடுக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமையை இழந்ததன் காரணமாக இன்னும் பலர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாய், தந்தை, மனைவிமார்கள், குழந்தைகள், எத்தனை பேருடைய கண்ணீர்கள். அது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. விளைவு தெரியாமல் பேசிவிடுவோம், விளைவு தெரியாமல் என்று ஈடுபட்டு விடுவோம். இஸ்லாமிய உம்மத்துடைய அந்த வஹ்தத், உம்மத்துடைய அந்த ஒற்றுமை இது சாதாரண விடயம் அல்ல. குர்ஆனில் ஏராளமாக அதற்குரிய வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று நாம் நம்முடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது விடயம், நமக்குள்ள முஸ்லிம்களுக்கான ஒரு அடிப்படை பிரச்சனை தான் இந்த நாட்டிலே நம்முடைய இருப்புக்கு என்னவாகுமோ, நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், இந்த நாட்டிலே நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மார்க்க அடிப்படையில் நம்முடைய உரிமைகள், இவைகளுக்கு என்னவாகும்? இதை யாரு பாதுகாத்து தருவார்கள்? இந்த சிந்தனை நான் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டியது இருந்து கொண்டிருக்கிறது. ஈமானிய உணர்வுக்கு இது காரணமாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்துடைய, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துடைய உரிமை பாதுகாக்கப்படுத்த வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான வழிகள் 2 தான். நாம் நமக்குள் அதற்குரிய தீர்வை வைத்துக் கொண்டு இன்னொரு இடத்திலே தேடுவதில் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 விடயங்களை குர்ஆன் சொல்கிறது. ஒன்று, முஸ்லிம்களாகிய நாம், அல்லாஹ்வை ஏற்ற நாம், இந்த வெளிச்சத்தை அடைந்த நாம், உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழும் பொழுது கிட்டத்தட்ட 3-1 250 கோடி மக்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸை ஏற்றிருக்கிறோம், அதில் தீர்வு இல்லாமல் இல்லை. நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான தீர்வை சொல்கிறது. ஒன்று, முஸ்லிம்களாகிய நாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் பேரளவில் வாழ்வது அல்ல, பூர்த்தியான முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய கட்டளையை உடம்பால் சுமக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி நாங்கள் அதை சுமக்க தகுதியானவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், யுவதிகள், அத்துணை பேரும் இதற்கு எப்பொழுது தயாராகுவோமோ அப்பொழுது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், உரிமைகளை பாதுகாப்பான். நமக்கு தேவையானவைகளை அல்லாஹ் நம்முடைய காலடிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான்.
இது குர்ஆனுடைய வாக்கு. அல்லாஹ் சொல்கிறார், வஅத அல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களில் யாரெல்லாம் ஈமானுடன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அத்துணை துறைக்குமான வழிகாட்டல்களை எடுத்துக்கொண்டு வந்த அந்த நபியுடைய வாழ்க்கை யார் வாழ்வார்களோ அல்லாஹ் சொல்கிறான் 3 விடயங்கள். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா இஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நாங்கள் உலகத்திலே நமது பிரதிநிதிகளாக கண்ணியமாக எப்படி வாழச் செய்தோமோ உங்களை நாங்கள் எப்படி வாழச் செய்வோம். இரண்டாவது, உலகுமக்கினல்லஹும் தீனஹும் அல்லது தவாலஹும், அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தெரிவு செய்து எடுத்த இந்த மார்க்கத்தை அழகாக சுதந்திரமாக நிறைவேற்றக்கூடிய அந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான். அந்த சூழலை ஏற்படுத்தி தந்து விடுவான். மூன்றாவது, வலயுபத்திலன்னலஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பயத்துக்கு பின்னால் அச்சமற்ற நிலைமையை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்துவதில் தான் இருக்கிறது. இரண்டாவது, பல்லின சமூகத்துடன் வாழக்கூடிய நாம் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு அமானியத்தை சுமந்து 1000 வருடம் இந்த நாட்டிலே சரித்திரம் இருப்பதாக பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கான ஒரு அமானியம் நம்மிடம் இருக்கிறது. என்ன அமானியம்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த வெளிச்சம், இந்த இஸ்லாம், அதை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, அவர்களுக்கு அந்த போதனைகளின் மீது அவர்களை கொண்டு வரக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலங்களில் யார் நபி வரப் போகிறார்கள்? 1400 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சென்று விட்டார்களே, கியாமத் வரைக்கும் நபிமார்கள் வரமாட்டார்களே. உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி அந்நிய மக்கள், அதில் முஸ்லிம்கள் 3 ஒன்றென்றால் ஏனைய மக்களுக்கு சொர்க்கம் இல்லையா, நரகம் இல்லையா, கபர் இல்லையா, ஹிசாப் இல்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடன் அவர்களை கலந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? அவர்களுக்கு பொருள் விற்கிறோம், அவர்களுக்கு இந்த பொருளை வாங்குகிறோம், எங்களுடன் நாங்கள் சேர்ந்து அவர்களை வாழ வைக்கிறோம். நம்முடைய அறிமுகங்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த புனித மார்க்கத்துடைய தெளிவை நாங்கள் கொடுக்கவே வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1968 பர்மாவுக்கு சென்றார்கள். இஸ்லாமிய மிகப்பெரிய சிந்தனையாளர் ஒரு தாய் பர்மாவுக்கு சென்றால் அந்த பர்மாவிலே அவர்கள் பார்க்கிறார்கள், பர்மாவில் இருந்த அந்த சிட்டிகளிலே ஜௌஹரியங்கள், தங்கம் வெள்ளி ரத்தின கற்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். கிராமப்புறங்களில் விவசாயிகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்து அதனை கடிதமாக எழுதினார்கள். சொன்னார்கள், நீங்கள் இந்த பர்மாவிலே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடன் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை தெளிவுபடுத்துங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த நாட்டிலே உங்களுக்கு இருக்க இடமில்லாமல் போய்விடும். உங்களை இங்கிருந்து அடித்து விரட்டும் பொழுது உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாரையும் பார்க்க மாட்டீர்கள் என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள். அந்த மக்கள் அதிலே ஈடுபடவில்லை. சரியாக 50 வருடம் கடந்து போகிறது. பர்மாவுடைய அந்த சரித்திரத்தை நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாமியா நதீனியாவுக்கு 1980 சட்டத்திலே அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது ஆட்சி ஒரு உரையிலும் சொன்னார்கள், இந்த இலங்கையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வளங்களை தந்திருக்கிறான், நல்ல மக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களுடைய தஅவாவை நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியாத பல தடைகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய நெற்றுணங்களை காட்டி இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய, அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் பர்மாவுக்கு நான் எதை எச்சரித்தேனோ அது உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்று சகவாழ்வு என்பதை எதற்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் அதிலே வெற்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வியாபாரத்துக்காக, நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களின் மீதுள்ள பொய்ப்பின் காரணமாகத்தான் நமக்கு ஒரு சகவாழ்வு. உண்மையிலேயே இஸ்லாத்தை தெளிவுபடுத்த வேண்டும், குர்ஆனை அவர்கள் விளங்க வேண்டும், இந்த வெளிச்சத்தை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக நம்முடைய சகவாழ்வு எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய
நம்முடன் வாழக்கூடிய நல்ல மக்கள், அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை நம்முடைய கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரெண்டையும் நிறைவேற்றுவதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த பூமியிலே ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த நாட்டிலே நாமும் கியாமத் வரக்கூடிய அத்தனை பிச்சளங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அடித்தளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்தருவானாக. எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த நாட்டிலே யா அல்லாஹ் எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கப்பட்டு மனித நீளமுள்ள நல்ல ஒரு ஆட்சியாளரை எங்களுக்கு தெரிவு செய்து தந்தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அத்துணை ஆட்சிகளும் உனக்கு சார்ந்தது யா அல்லாஹ், உன்னை சார்ந்தது யா அல்லாஹ். வெளியிலொன்றை நலவாப்பாக்குகிறோம் யா அல்லாஹ். ஒளி கெடுதி இருக்கின்றது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். வெளியிலொன்றை கெடுதியாக பார்க்கிறோம் யா அல்லாஹ். நலவை அறியாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நமக்கு யா அல்லாஹ் யா ரஹ்மானே நல்ல ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்து தந்தருவாயாக யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஒற்றுமையை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். உள்ளங்களை சேர்ப்பாயாக யா அல்லாஹ். உள்ளங்களை இணைப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நம்முடன் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு மேலான தீனுல் இஸ்லாமுடைய வெளிச்சத்தை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக யா அல்லாஹ். அதற்கு நம் அனைவரையும் காரணமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي ذات عظيم الصفات سميع السمات كبير الشان جليل القدر رفيع الذكر مطاع الامر جليل البرهان فخيم الاسم غزير العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل